வணக்கம். சரி, அதில் ஒரு குட்டி ஐலண்ட் தெரியுதல்ல, அது வந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு கப்பல். அந்த கப்பலை பார்க்கத்தான் இன்றைக்கு போகிறோம். வாங்கோ என்னோட சேர்ந்து. கொஞ்சம் நீண்ட பயணமாக தான் இருக்கும். நீண்டதுன்ற பக்கத்தில் தான், ஆனால் நான் சும்மா உங்களோட காய்ச்சி போவேன் தானே. அப்போ அதால் கொஞ்சம் நீண்ட பயணமாக இருக்கும். கோவிக்காமல் வாங்கோ, போய் பார்த்துட்டு வருவோம். சரி தானே, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு விருப்பமாண்டா நீங்களும் தனியாக வந்து பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு பார்ட்னர் வேண்டாம், நாம் பாருங்க திரும்பவும் பார்க்கலாம். வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. பிஸியாக இருந்தால் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் பரவாயில்லை. சில இடங்களில் கணக்காக அலட்டியிருப்பேன். ஆனால் சின்ன போட வலிக்கிட்டேன்னா நான் முடியல. கேளுமண்டா பாருங்கோ, நல்லா இருக்கும். இது நல்ல வடிவாக இருக்குன்னு நல்ல ஒரு ஃப்ளவர் போட் மாதிரி இருக்குது. நல்ல தண்ணிக்குள்ளே மிதக்கிற ஒரு குட்டி ஐலண்ட். நல்ல வடிவாக இருக்குது. சரி, அது அங்கால டெண்ட் 1 2 3 இதிலேயே 3 நிற்குது. ஏற்கனவே அங்கால பார்த்துட்டோம். இப்போ 7 நிற்குது. இதுக்குள்ளே 7 ஷிப் இது கொண்டு வந்து கைவிட்ட நிலையில் நிற்குது. இதுவரைக்கும் நீங்கள் சிட்னியில் இருந்து இதை பார்க்கலேண்டா கட்டாயம் வந்து. இது இங்கால ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. நல்லா அழகாக வச்சுக்கணும். நல்லா இருக்குது. ஓகே, நல்லா வாக்கிங். நான் என் பயணம் வந்து அந்த பிரிட்ஜால் இப்போ நடந்து வந்தேன். நான் இறங்கி வந்துட்டு இது ஃபுல் லூப் கொண்டு எடுத்துக்கிறேன். ஃபுல் சர்க்கிள் உண்டு. இப்போ அது மட்டும் நடந்து போய் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பார்த்தா அத்தனை பேருக்கு நன்றி. இந்த 20 வருஷத்துக்கு முதல் எனக்கு ஞாபகமாக இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து நாங்கள் குளிச்சினாங்கள். ஒரு நண்பனரால் இன்வைட் பண்ணியிருந்தவ. அவள் இதில் இருந்தவ, இந்த வீடு இதில் இருந்து. இப்போ இருக்கிற மோரியா இதில் வந்து குளித்த ஞாபகம். இங்கே பாருங்கள், நல்ல சண்டி பீச் மாதிரி இருக்குது. இட்ஸ் ஒன்லி ஃபார் இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸுக்கு மட்டும்தான். பரமாட்டா ரிவர்கட் போகுது, அதால் தெரியுதா? இந்த பிரிட்ஜுக்கு அங்கால தெரியுது. நல்ல லேண்ட்ஸ்கேப்பிங் செய்திருக்கணும். நல்ல வடிவாக இருக்குன்னு. இந்த செலெக்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து நல்ல பிளண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதாவது இதோட ஏரியாவோட நல்ல இருக்குது. இன்றைக்கி இதில் 3 ஷிப்ஸ். உண்மையில் அதில் 3 இல்லை, நினைக்கிறேன் அது இந்த ஃப்ரண்ட் எண்டே இருக்கணும் அதில் நிற்கிறது. இந்த இடம் இரவில் நடக்க இன்னும் ஒரு தனி அழகாக இருக்கும். ஏனென்றால் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் படிவாக போட்டிருப்பினும் நல்லா இருக்கும் இரவில் நடக்க. நான் ஒரு நாளைக்கு இரவிலையும் வந்து நடக்கணும்ன்ற ஒரு ஆசை. பார்ப்போம்.
சரிதானே? இதில் தான் அந்த போட் வாக்ஸ் வாங்குது. நான் போட் வாக் ஒருக்கா நடந்துட்டு வருவோம். வணக்கம் உறவுகளே, இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த போட் வாக் வந்து ஆஸ்திரேலியா, சிட்னி, நியூ சவுத் வேல்ஸ், ஓபன் என்ற இடத்துல இருக்கிற அந்த ஹோம்புஷ் பேன்னு சொல்வார்கள். முந்தி ஓபன் இருக்குள்ள இருந்தால் இப்போ எல்லாம் மாற்றிடணும். அதில் இருக்குது இந்த போட் வாக், ரைட்? இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வரையில இது கட்டாயம் ஒரு மஸ்ட் பிளேஸ் டு சி. இதைத்தான் நான் இன்றைக்கு போய் பார்க்க போகிறேன். உள்ளுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. ஸ்கிப் பண்ணால் பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் மிஸ் பண்ணுவீங்க லொக்கேஷன்ஸை. பாருங்கோ, நல்லா இருக்கும் எல்லாம். சரிதானே? அழகாக இருக்கேண்ணே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அழகான போட் வாக். வாங்கோ, உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். இது வந்து பாருங்க, இது ஃபைபர் கிளாஸ் என்று சொல்கிற ஒரு மெட்டீரியல். ஸ்டீல் இல்லை, டிம்பர் இல்லை, ஃபைபர் கிளாஸ். எஃப்ஆர்பி என்ற ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்ட் பிளாஸ்டிக், எஃப்ஆர்பி என்ற ஒரு மெட்டீரியல். சரியான ஹை ஸ்ட்ரென்த்தான மெட்டீரியல். ஹேண்டில் பண்ண லைட் வெயிட், லாங் டேர்முக்கு டியூரபிள், அதாவது கொரோஷன் இருக்காது. அப்போ அதைத்தான் இப்போ கூடுதலாக பாவிக்கிறார்கள் இப்படியான இடங்களில். கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்ஜஸ், மற்றது போட் வாக், அதுகளுக்கு இந்த மெட்டீரியலை தான் பாவிக்கணும். ஒரு வியூவிங் டெக் இருக்குது. இது பார்த்தீங்களா, இது என்னென்னு சொல்கிறது, அந்த எலிவேட்டட் போட் வாக். என்ன இதுக்குள்ளே தண்ணிகள் எல்லாம் கீழே இருப்பார். மேலுக்கு ஒரு சதுப்பு நிலத்தில் ஆக்கள்
முரு நாங்கா மாய் ட்ரீமிங். இது நீண்ட ஒரு போட் வாக், நல்ல போட் வாக். உங்களுக்கு நேரம் கிடைக்கல வந்து நடவுங்கோ, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஆக இருந்தால். சரிதானே? இப்படியான போட் வாக் நடக்க விருப்பமாக இருந்தால் வந்து நடவுங்கோ, நல்ல இடம். ஒரு ஜங்ஷன் ஒன்று ரீச் பண்ணுறோம். இதில் ரைட்டுக்கு முருகா போட்டுருவோம், வேலை பக்கத்துக்கு போட்டு. அப்புறம் அங்கால இந்த ஷிப் ரேக் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். சரிதானே? பேட்டரியும் நல்லா குறைஞ்சிட்டு வருது. சரிதானே? இதை நான் காட்டி போட்டு நிறைவு செய்வோம். இதுதான் அந்த சால்ட் மேஷ் என்று சொல்லப்படுற இடம். சரிதானே? இதில் வந்து கிட்டத்தட்ட, அதாவது அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கணும். கோஸ்டல் சால்ட் மேஷ் என்றால் இஸ் அன் எக்கோலஜிக்கல் கம்யூனிட்டி ஃபவுண்ட் இன் இன்டர்டைடல் ஜோன்ஸ் சொல்லிக்கணும். லகூன்ஸுக்குள்ளே இருக்கிறது 25 ஹெக்டேக்கர்ஸ் இப்படியான இடங்கள் இதுக்குள்ளே இருக்காம என்ன. இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட இடங்கள், பாதுகாக்கப்பட்ட இடங்கள். ஓகே, பேங்க்ஷியா, கோஸ்டல் பேங்க்ஷியான்ற ஒரு நேட்டிவ் பிளான்ட். ஓகே, நாங்கள் இந்த வரலாற்றுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஷிப்ரேக்குன்னு சொல்கிறோம். அதாவது கப்பல்களை கொண்டு வந்து கைவிடக்கூடிய இடங்களாக இந்த இடம் இருந்திருக்கு. அந்த வகையில் இப்போ ஒரு இதுக்குள்ளே இந்த ஏரியாவில் கணக்க ஷிப்புகளை கொண்டு வந்து உடைச்சி கைவிடப்பட்டிருக்கு. அந்த வகையில் இப்போ நாங்கள் ஒரு ஷிப்பை பார்க்க போகிறோம். அது வந்து இப்போ 38 மீட்டர் நீளமானதாகவும் 258 டன் எடையுடையதாக இருந்திருக்கு. 1909ஆம் ஆண்டு யூகேயில் அது கட்டப்பட்டிருக்கு. சரிதானே? அந்த ஷிப்பை கொண்டு வந்து கடைசியாக இங்கே முடிவுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல. அந்த ஷிப்பை போய் பார்ப்போம், பாங்கோ எப்படி இருக்காண்டு. ஓகே, இந்த இடத்துல இப்படி அதாவது ஒரு ஆக்ட் இருக்குது தானே, ஹிஸ்டாரிக் ஷிப்ரெக்ஸ் ஆக்ட் 1976 என்ற அந்த ஆக்டுக்கு கீழே இந்த ஷிப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்காமா. அப்போ நீங்கள் இதில் கை வைக்க இயலாது. இட்ஸ் எ ஹெரிட்டேஜ் ஐட்டமாக இருக்கிறது. வாங்க அதை போய் பார்ப்போம். இந்த தெரியுதா அதுக்குள்ளால், இந்த டேக்குள்ளால் தெரியுதா? நான் ட்ரை பண்ணி நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போவோம், அது பார்க்கக்கூடிய இடத்துக்கு. ஒரு குட்டி தீவு மாதிரி தான் இருக்குது அதை பார்க்க.
இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் லொக்கேஷனாக வந்துட்டுது. என்னென்னா இப்படியான ஷிப்ரேக்ஸ் சரியான குறைவு. அதுவும் மக்கள் வாழ்கிற இடத்த பாருங்க, நல்ல ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி இருக்குன்னு. நல்ல வடிவாக ஒரு சின்ன குட்டி தீவு மாதிரி இருக்குது. கூகுள் பண்ணிங்கன்னா இதை பற்றி பல்வேறு விஷயங்களையும் பார்த்துக்கொள்ளலாம். ஷிப்ரேக் இன் ஒலிம்பிக் பார்க்கண்டு போடுங்க வெறும். இதில் ஒரு போட் இருந்தால் சுற்றி வந்து பார்க்க நல்லா இருக்கும். போட் ஆக்சஸ் உள்ளாக்கள் போட்டில் வந்து பாருங்கோ, நல்ல வடிவான இடம் இந்த ஷிப்ரேக். இந்த கடலில் கைவிடப்பட்ட ஒரு கடலில் கொண்டு வந்து அது இந்த இடம் வந்து முந்தி டெசிக்னேட்டட் ஷிப்ரேக்கிங் பிளேஸாக இருந்திருக்கு. இதுக்குள்ளே கிட்டத்தட்ட 5 வேறு இடத்த இருக்குதாக சொல்லினோம். இது ஆக்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்த வர்றதுக்கு சரியாக நல்ல இருக்கணும். நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்கள். தேடி வந்து பார்க்கக்கூடிய இடம். கடலுக்குள்ள ஒரு குட்டி தீவு கப்பலால் செய்யப்பட்டு மரங்கள் எல்லாம் நிற்குது. சரி உறவுகளே, நிச்சயமாக நீங்கள் இந்த பதிவுகள் எல்லாம் இன்றைய பதிவு இத்தோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். என்ற மிஷன் அச்சீவ்ட். அதுதான், இதைத்தான் நான் பார்க்க வந்த இடங்கள். மெயினாக இந்த ஷிப்ரேக்கையும் மற்றது அந்த போட் வாக் ரெண்டும் பதிவு செய்துட்டேன். நல்ல ஒரு இடம். நிச்சயமாக சிட்னிக்கு வந்தால் வந்து பாருங்கோ. இது இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் பார்க்கலாம். கூகுள் பண்ணி பாருங்கோ. இது யூகேலேருந்து இங்கே வந்திருக்கு. இதுக்குள்ளே தெரியுதா, இன்னும் ஒரு ஷிப் ஒன்று கொண்டு வந்து தள்ளி கொடுக்குறாங்க. அங்கே அதுக்குள்ளேயும் இன்னும் ஒன்று மறைஞ்சு நிற்குது. 1 2 3 ஷிப்பை இதுக்குள்ளே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அங்கே ஒன்று 4 பார்த்துட்டோம் இது வரைக்கும். அப்படி கொண்டு வந்து தள்ளி இதுக்குள்ளே கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. தெரியுதானே என்ன? ஷிப்ரேக் லுக் அவுட். இதை வாசித்து பாருங்க போஸில் விட்டுட்டு. இது இப்படி இதுக்குள்ளால நடந்து வரணும். நானும் இன்றைக்கு தான் இதுக்கு ஃபஸ்ட் டைம் பாருறேன். முதல் காட்டினதை பார்த்தேன். இதை இன்றைக்குத்தான் பார்க்குறேன். பாருங்க, வீவிங் இதில் வந்து இங்கே செங்கல் சூளை இருந்திருக்காம். அதுகளை ஏற்றுறதுக்காண்டி வந்து போகிற ஷேப்புகள் அதை கடைசியாக கொண்டு வந்து இதிலே முடிச்சிருக்கணும். நல்லா இருக்கல. இந்த பேர்ட்ஸை பாருங்கள். அதில் இந்த ஷிப்பும் வந்து அதுக்கு ஒரு தங்குமிடத்துக்கு
கொடுத்து கொண்டிருக்கு தங்குற இடத்த. இந்த போல்ட்டுகளை பார்த்தீங்களா அதில் போட்டிருந்த அந்த காலத்தில் செய்த ஆணியல் சொல்லுவாங்களா, ஒரு ஆணியையும் பிடுங்க வேண்டாமாண்டு, ஒரு ஆணியையும் பிடுங்க வேண்டாம் விட்டுட்டு போங்க, ஆணியை பிடிக்கின காணும் நீங்கள். ஓகே ரவுலே, உள்ளுக்கு பாருங்கோ, இப்படியான அருமையான சில காட்சிகளை பார்க்க போகிறீங்கள். இது ஹிஸ்டாரிக் ஷிப் பிரேக்கிங் ஏரியாஸ் வந்து பார்க்க வந்திருக்கிறோம். சரிதானே, நல்ல அருமையான இடம் இருக்குது. முடியுமானாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. அதில் தெரியுது, அதில் மூன்று ஷிப் ஏற்கனவே நிற்குது எங்கள் வழியில். 1 2 3 நிற்குது. இப்போ ஏற்கனவே இங்கே 2 5 பார்த்துட்டோம். அந்த இடத்த பொருண்டா இப்படி சைட்டால் வாக் பண்ணி வருவானு என்ன அக்சஸ் இருக்குது ஒரு இல்லை. இந்த பேர்ட்ஸ் நிற்கிற மேலே எதுக்கும் போய் பார்ப்போம். முடியுமானாலும் அதை கேப்சர் பண்ணுறேன், இல்லாட்டி இதோடு முடிச்சு கொள்கிறேன். சரிதானே. வணக்கம் உறவுகளே, நான் இன்று உங்களை சந்திப்பது சிட்னி ஒலிம்பிக் பார்க்கில் உள்ள சில சதுப்பு நிலங்கள், மேன்க்ரோவ்ஸ் என்று சொல்லுவார்கள், அதில் பார்க்கறதுக்கான தான் இன்றைக்கு போகிறோங்க. பாருங்கோ, உள்ளுக்கு முழுமையாக பாருங்கோ. இந்த போகிற வழியிலையும் சில விஷயங்களை நான் கேப்சர் பண்ணியிருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும். ஏழுமான அளவுக்கு நான் இன்றைக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை பாவிச்சு தான் இங்கே வந்திருக்கிறேன். அது சம்மந்தமான முழு விஷயமும் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். சரிதானே. பாருங்கோ, நல்ல அழகாக இருக்கும். ஸ்கிப் பண்ணி பார்க்குறாக்கள் பாருங்கோ, அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு நேரம் கிடைச்சா முழுமையாக பாருங்கோ. கணக்கு விஷயங்கள் இருக்குதுல்ல, ரைட். உள்ளுக்கு முழுமையாக பாருங்கள். இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி. உள்ளுக்கு பாருங்க. சரி, இதுதான் அந்த சதுப்பு நிலங்கள் ஆரம்பமாகுது. நல்ல அழகான சதுப்பு நிலங்கள் பாருங்க. இந்த பிரான்ச்சஸை வெட்டுறது கூட தேர் ஒன் அலவ் டு கட் தீஸ் பிரான்ச்சஸ், ரைட். நல்லா இருக்குண்ணே, அழகான ஒரு சதுப்பு நிலம். உண்மையாக நாங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக செய்யணும். இதில் பாருங்கள், நாங்கள் பிளாஸ்டிக் அந்த பாட்டில்ஸ் அதுகளை we shouldn't throw into the water ways. சில பேர் கூடாத வேலையை செய்திருக்கணும். உண்மையாக அப்படி செய்யக்கூடாது. இந்த இடத்துக்கு சைக்கிள்லையும் பெறலாம். சைக்கிளில் நீங்கள் ஃபெரியிலையும் கொண்டுடலாம்.
ட்ரெயின்லேயும் கொண்டு வரலாம், பஸ்ஸில் சைக்கிள் ஏற்றிடாது. ஆனால் விருப்பமண்ட உங்களுக்கு ஃபிட்டான ஆளாக இருந்தால் பைக்கில் ஓடியும் இந்த இடத்த வரலாம். நல்ல பைக் ரேக்ஸ் இருக்குது உங்களுக்கு. சரிதானே? அழகான இடம். இது கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கும், சில பேருக்கு போரிங்காக இருக்கும். உங்களோட ஆர்வத்தை பொறுத்தது. எனக்கு இது விருப்பமாக இருக்குது இந்த சைட்டால் நடக்கிறதுக்கு. இங்கே மேன்க்ரோவ்ஸ் இதைப்பா இந்த சதுப்பு நிலங்களை பார்த்து கொண்டு நடக்கைகள் ஒரு வடிவு இருக்குது. சரிதானே? நான் தனியாக தான் வந்துக்கிறேன். ஏன்னால் என்னோடய கூட்டுச்சேர்றாக்களுக்கு இதுகள் தோதாக இருக்காது, என்னோட எல்லாருக்கும் பிடிக்காது. சரிதானே? சில பேர் யோசிப்புங்கள், இவங்களை என்னடா தனியாக நடந்தவொன்னு தெரியுதானண்டு. என்னோடய கூட்டுச்சேர்றாக்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ராவல் தெம். இவர் என்ன ஒரு நல்ல ஒரு பெரிய மரம். ஏன்னால் நான் இப்படி மரங்களை நின்று பார்ப்பேன், அது சரியான கஷ்டம் எல்லாருக்கும். எல்லாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை தானே. அப்போ சரியான கஷ்டமாக இருக்கும். நான் அவைக்கு கரைச்சலை கொடுக்க விரும்புகிறேங்க. அதால் தான் நான் தனியாக வழிகிறது. சில நண்பர்கள் கேட்பார்கள், எப்படி சரி தனியாக போகுதுன்னு சொல்லி. சரிதானே? அது இன்ட்ரெஸ்டாக படுத்துறது தான் எல்லாருக்கும் பிடிக்காது. இப்போ நான் உங்களோட சேர்ந்து வந்தேன்டா உங்களுக்கு தான் கஷ்டம். நான் படம் படிக்கணுங்க. ரைட். அடுத்து நான் இந்த மரங்களோட, மிருகங்களோட, குருவிகளோட கதைப்பேன். இப்போ அது செய்கிறவங்க உங்களுக்கு பிடிக்காது. சரிதானே? இவருங்க இந்த அப்போ இந்த வயசுலேயும் நடந்து போகிறார். தனியாக தான் நடக்கிறார். இப்போ நான் போகிற இடம் வந்து இதுக்குள்ளால் இப்படி ஒரு போட் வாக் மாதிரி போகும். அதை தான் தேடுறேன், அந்த இடத்தான் போகிறேன். வாங்க போய் தேடுவோம். ஹை டைடுக்கு தண்ணி வந்து நிற்க நல்ல வடிவாக இருக்கும். நல்ல மழை பெய்யக்குள்ளே ஆறு நிறையக்குள்ளே விரவானும் நல்ல வடிவாக இருக்கும். இதை பார்க்க சதுப்பு நிலம் ஒன்றே இதைத்தான். சரியான தமிழாக்கம் சதுப்பு நிலம் நினைக்கிறேன். இது சதுப்பு நிலம் இருக்கு. நல்ல டிரெக்ஷன் கொடுத்துக்கணும். இங்கே ரோட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன், ரைட் சைடில் கொங்கோட் வெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், பிக்னிக் ஏரியா, ஒலிம்பிக் பார்க் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நான் போகிற பக்கம் வாங்க போய் பார்க்கலாம். இதில் நல்ல ஒரு ரீசைக்ளிங், எனக்கு விருப்பமான நல்ல ரீசைக்ளிங் வச்சுருக்கணும். ஃபுட் வேஸ்ட், க்ரீன் ஜெலோ ரீசைக்ளிங், ஜென்ரல் வேஸ்ட் அதுக்குள்ளே போடுவாங்க. சரிதானே? வாங்க நாங்கள் இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுதான் நான் இப்போ போகிற இடம். பைசென்டினியல் பார்க் என்று சொல்கிற இடம். வாங்க இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன கிடக்குது. ரெண்டு பக்கமும் நல்ல சதுப்பு நிலம், நடுவால் ஒரு ஃபுட்பாத் அமைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு இது பிடிக்குமா நினைக்கிறேன். கொமெண்ட்ஸை போடுங்க. இல்லாட்டி எனக்கு ஆணைக்குள்ளே கன பேர் சொல்கிறீங்களா, அதை எனக்கு பெரிய சந்தோஷம். ஃபுட் பிரிட்ஜ் நல்லா அழகாக இருக்குது. இதில் நல்ல ஒரு பேர்ட் ஒன்லி. ஹலோ, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? உங்களை பார்க்க வந்தோம்.
ஒரு இந்த பிடிக்கிறார் மீனும் இன்னும் தேடுறார். சூப்பர், நல்லா அழகாக இருக்குது. தொடர்ந்து உள்ளுக்கு பாருங்க, நல்ல வடிவான காட்சிகள் எடுக்கிறதுக்காண்டி இன்றைக்கு வந்துடுறேன். இப்படி பல காட்சிகள் உள்ளுக்கு இருக்குது. ஒரு நேச்சர் லவராக இருந்தால் உங்களுக்கு இது பிடிக்கும் நிச்சயமாக. எவ்வளோ ஆக்டிவாக இறைத்து கடி கொண்டிருக்கிறார். பவல்ஸ் க்ரீக் என்ற இடம் இது. பவல்ஸ் க்ரீக். இதில் மேலே ஏறி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கே ஏறி பார்ப்போம். இந்த சதுப்பு நிலங்களுக்குள்ளே கண்டு மாதிரி இறங்கக்கூடாது. அப்படியே ஆளை கீழே கொண்டு போயிடும். என்னோடய ஒர்க் பண்ண ஒரு யங் என்வரன்மெண்டல் இன்ஜினியர் இப்படி தான் நாள் போய் சதுப்பு நிலத்தில் இறங்க வலிக்கிட்டு அப்படியே மூழ்கி செத்து போனார். அப்புறம் அதோட 3 பேர் செத்தவ. ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்க வலிக்கிட்டு தான் செத்தவ. சரியான ஒரு டேஞ்சரஸான இடம். சரிதானே? நல்ல வடிவாக இருக்குங்க. இந்த பிரிட்ஜை பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. நல்ல ஒரு படம் பியூட்டிஃபுல். அழகோ அழகை சொல்லி வேலையில்லை. கண்ணாயிரம் வேண்டும் இந்த கணக்கண்ணாயிரம் வேண்டும். அழகை ஒத்த வழி பாதையிலே. இப்போ நான் மட்டும் தான் இதுக்கு போய் கொண்டிருக்கிறேன். எதற்கு கொண்டு இறங்க மாட்டேன். இறங்கினா போயிடுவேன் உள்ளுக்கு அப்படியே. பிறகு படம் இந்த ரெக்கார்டிங்கும் வெளிவராது. தண்ணி இல்லை, க்ளீனான தண்ணி ஓடுகிறது. பாராட்டுக்கள். ஒரு தரம் பிளாஸ்டிக் போடையில் இல்லை, க்ளீனான தண்ணி ஓடுகிறது. மக்களே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்து சேருதுண்டு. ஒரு பாப்புலேட்டட் ஏரியா இவ்வளோ க்ளீனாக வருது. ஏன்னா எல்லா டிவைசஸும் வந்து வடிவாக ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் அதில் உள்ள விளையாட்டு. எல்லா டிவைசஸும் ஃபங்க்ஷன் பண்ணல. அது அருமையான ஒரு தண்ணி இங்கே வந்து சேருது. என்வைரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் சில்க் ஃபென்ஸ் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், மறித்து கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு. என்ன அழகாக இருக்குன்னு நாள் முழுக்க நின்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கணக்கண்ணாயிரம் வேண்டும். இது பாருங்க சைக்கிள் ட்ராக். அடுத்த முறை வரைக்கும் சைக்கிள் கொண்டு வந்து இதுக்குள்ளே ஓடி தெரியும். சைக்கிள் ஓடி வரல, இவ்வளோ தூரம் கூட நான் இயலாது. போட்டில் கொண்டு வருவோம். போட்டுன்ற அந்த ஃபெரியில் கொண்டு வந்து இங்கால இதுக்குள்ளே ஓடலாம். நண்பர்களே, யாரும் எனக்கு கம்பெனி கொடுக்க விருப்பமாண்டா பைக் ரைடிங் இதில் கீழே கமெண்டில் போடுங்க, அல்லது காணைக்குள்ளே சொல்லுங்க. பெறுவோம் பைக் ரைடிங். சரிதானே?
இந்த இடத்த தண்ணியில் நின்றுருக்கு, ஃபீல் பண்ணக்கூடிய இருக்குது, கொஞ்சம் சதுப்பு தன்மை இருக்குது. சரிண்ணே, இதுக்குள்ளே தண்ணி நின்றுருக்கு. ரங்கக்கூடா, சரி ரங்கக்கூடா நீயா ஏண்டா நீ தனியாக நிற்கிறல்லோ, இறங்கிடாத, அப்படியே புஷ் கண்டு போயிடுவா அதில் இறங்கல. பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு லேடி ஒரு ஆள் தனியாக நடந்துட்டு போகிறா, துணிஞ்சால் கட்டிக்காரி. இது ஒரு சதுப்பு நிலம், ஆனால் இந்த மக்கள் நடந்ததுக்கான அறிகுறிகள் இருக்குது. So beautiful. Look at this. What a beautiful area. இதுக்குள்ளே ஒரு தனியாக வர்றது கொஞ்சம் பயம்தான். பயமென்றால் ஒரு சில நடமாட்டம் இல்லாத இடம், எதுவும் நடக்கலாம் தானே, சரி தானே. ஆனால் அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. நான் தனியாக தான் வந்திருக்கிறேன். இது எது மட்டும் போகுதுன்னு தெரியல, பார்ப்போம், போய் பார்ப்போம். சைக்கிள் போயிருக்குது, இந்த சைக்கிள் போன அடையாளங்கள் இருக்குது. சைக்கிள் போயிருக்கணும். ரெண்டு பக்கமும் சதுப்பு நிலமாக இருக்குது. சரி வாங்க, காய்ச்சி கொண்டு போவோம். உங்களோட காய்ச்சி கொண்டு போனால் சரி. எனக்கு இப்போ நல்லா இருக்குண்ணே, முழுக்க சதுப்பு நிலம், அப்படியே எல்லாம் அடர்ந்த காடு மாதிரி கிடக்கு. நல்லா இருக்கு, வாங்க வாங்க. வானுயர்ந்த சோலையிலே நான் இருந்து பாடுகின்றேன், வயல்வெளிகள் மீது கேட்குமா. அழகான ஒரு பாடல் அந்த பாடல். இந்த பாதை எங்கே போகுதுன்னு தெரியல. என்ன சைக்கிள் போயிருக்கு, ஆனால் இது போய் வேறு இடத்த சேர்றதுக்கான சான்சஸ் குறைவு. விடபடியால் இதில் கிட்டடியில் முடிய வேணும். என்ன இல்லை, இது வேறு ஒன்றோடு நான் இதை திரும்ப ஒன்று இதால் போன பாதையால் திரும்பித்தான் பெற ஒன்றுமேனாட்ட இது நேராக போய் இன்னொரு இடத்தை கொண்டே லிங்க் பண்ணுறதா இருந்தால் கணக்கு இதால் நடந்து திரும்பினோம். ஒரு தரம் இல்லையன்றபடியால் நிச்சயமாக இது ஒரு ஒட்டியடி பாதையாக தான் இருக்கும். இதை காட்டுறது தான் கூட்டி நிற்கணும், ஆக்கள் ஏறி பார்க்கக்கூடிய மாதிரி. நான் முதல்ல இருக்க ஏறினேன் இல்லை, அது மாதிரி இது கொஞ்சம் உயரத்தில் இருக்குது. இங்கே பாருங்க, இப்படி ஒரு வியூவிங்
பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கான தான் நியாயமான தூரம் நடத்தி கொண்டு வந்துருக்குறாங்க. இஸ்பாத்திட்டு ஆனால் நடக்கலாம். நான் இதுலேயும் ஏறலாம், ஏறி பார்க்கலாம். ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு ஏறி பார்க்க ஏறினன்றதுக்காண்டி ஏறலாம். ஓகே, வாங்க திரும்பவும். அவ்வளோ வந்து நான் ஏறுவோம் மேலே. நல்ல இடம், அழகான இடம் பாருங்க, நல்லா இருக்கேண்ணே. என்ன அழகையா இது, அழகையான்ற பேர் இதுக்கு நல்லா பிறந்தது. அழகையா முத்தான முத்தல்லவோ. இது பாருங்க, இதெல்லாம் நான் ஏறி வந்தேன். நான் இறக்கடான்னு நினச்சினா அப்புறம் ஏறிட்டேன். நல்ல வியூ, விண்டோ மாதிரி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உயர கட்டியிருக்கலாம், ஏன் கட்டலைன்னு தெரியலை. இன்னும் கொஞ்சம் உயர கட்டியிருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, நான் இப்போ திரும்ப நடக்கிறபடியாக கேமராவை நிப்பாட்டி போட்டு அங்கால நடந்து போய் மிச்சத்தை எடுப்போம். ஓகே, இதுக்குள்ளே வாராக்கள் எங்கே இந்த நான் நடந்த தெரிஞ்ச இடங்கள் இருக்குண்டா இதுக்கிட்டான்னு வாங்கோ. இதுக்கிட்ட வந்து இங்கே பாருங்கள், இதில் ஷிப் ரெக்குன்றது இதில் இருக்குது. ஒரு தண்ணிக்குள்ள ஒரு ஷிப் ஒன்று தாண்ட மாதிரி இருக்குது. அந்த இடத்த நான் இப்போ போகிறேன். அதே மாதிரி இங்கே மேன்க்ரோவ் போட் போக்கொண்டு ஒன்று இருக்குது தானே, அதுக்குள்ளேயும் இருக்கா போகிறேன். இதில் வழியாக எல்லாம் போட்டிருக்கணும், சரிதானே? யூ ஒன்ட் மிஸ் இட், ரைட்? இந்த பிரிட்ஜால் வந்து ஸ்டேஷன், ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் இறங்கி இந்த பிரிட்ஜுக்கு வந்தீங்கன்னா சரி. அதுக்கு வந்து பிற இதுக்குள்ளே பார்க்கலாம். இந்த பேர்ட் வாட்ச் அதெல்லாம் இருக்குது, ரைட்? மிஸ் பண்ண மாட்டேங்க. ஷிப்ரேக் வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இதில் நடக்கணும் தான் நான் நடக்க போகிறேன். பேட்ரி வீக் ஆகி கொண்டு போகுது. கையில் ஒரு சார்ஜரும் வச்சுக்கிறேன். இங்கே சார்ஜர் ஒன்று இருக்குது, சார்ஜரில் போட்டுக்கிறேன். பாப்போம் சார்ஜ் பண்ணுது, போய் பார்ப்போம். வாங்க. இந்த சதுப்பு நிலம் என்றால் என்ன என்றதை பற்றி இதில் போட்டிருக்கு. வடிவா வாசிங்கட தெரியும், நான் சொல்லுவா தான் இதில் படிக்கிறேன். வடிவா வாசிங்கோ. நான் அதை இந்த போட் போக் தான் நான் இப்போ போகிறேன். இதுக்குள்ளே இந்த பறவைகளை காணக்கூடியதாக இருக்கும். இந்த டவுன் ஸ்ட்ரீமில் கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சொசைட்டி ஒன்று போட்டு வச்சுக்கணும். நல்லா இருக்கேண்ணே, சூப்பர். என்ன அழகுது. அடுத்த முறை சிட்னிக்கு வராக்கள் ஞாபகப்படுத்துங்கோ, இந்த இடத்த வந்து கட்டாயம் பார்ப்போம். இது விருப்பமான ஆக்களை இருக்கணும், விருப்பமான ஆக்களை சைக்கிளையும் கொண்டு வரணும்.